Hello students, last video la continuous of a function at a point அப்படிங்கறத பத்தி பார்த்திருந்தோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினாக்கா ஒரு ஃபங்க்ஷனை ஒரு ஓபன் இன்டர்வல்ல கண்டினியூஸ்னு எப்படி சொல்றது, அதே போல க்ளோஸ்ட் இன்டர்வல் அதில் எப்படி நம்ம கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் நம்ம சொல்ல போறோம்ன்றத பத்தி இன்னைக்கு பார்ப்போம் நாம. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்டில் ஒரு ஃபங்க்ஷனை கண்டினியூஸ்னு சொல்லணும் அப்படின்னா நம்ம லாஸ்ட் கிளாஸில் அதுக்கான ஃபார்மல் டெஃபினேஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம். நம்ம ஈக்குவலண்ட்டாக நம்ம இந்த மெத்தடையும் நம்ம ஃபாலோ பண்ணலாம். நம்ம லோயர் ஸ்டாண்டர்ட்லேருந்து படிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த ஃபங்க்ஷனுக்கு அந்த பாயிண்டில் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகணும். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ. இந்த பாயிண்டில் இந்த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகணும். அந்த லிமிட்டு எஃப் ஆஃப் ஏக்கு ஈக்குவலாக போகணும். அப்படி போகிற பட்சத்தில் தென் இந்த ஃபங்க்ஷன் எஃப் நம்ம என்னன்னு சொல்லலாம், கண்டினியூஸ் அட் ஏ. இந்த பாயிண்ட் ஏல இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸ்ன்னு நம்ம சொல்லலாம். நம்ம லிமிட்டினுடைய தேரி நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். லிமிட் அப்போ நம்ம எக்ஸிஸ்டன்ஸ் சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகணும். லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் மீன்ஸ் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ், இது எக்ஸிஸ்ட் ஆகணும். அதே போல் ரைட் ஹேண்ட் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகணும். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். இந்த ரெண்டு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆனதுக்கப்புறம் இது ரெண்டுமே ஈக்குவலாக போகணும். அதாவது லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் லிமிட்டும் ஈக்குவலாக போகணும். அப்படி போகிற பட்சத்தில் லிமிட் எக்ஸிஸ்டன்ஸை பற்றி நம்ம சொல்லுவோம். அப்போ அந்த லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகிறது மட்டும் இல்லாமல் அந்த பாயிண்ட்லேயும் அந்த ஃபங்க்ஷன் டிஃபைன்டாக இருக்கணும். அதனுடைய வேல்யூக்கு இது ஈக்குவலாக போகணும். அப்படி போகிற பட்சத்தில் அந்த எஃப் நம்ம என்னன்னு சொல்லுவோம், கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம் அட் த பாயிண்ட் ஏ. ஓகே, இது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டில் நம்ம செக் பண்ணுறதுக்கு இந்த டெஃபினேஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். கண்டினியூட்டி இன் அன் ஓப்பன் இன்டர்வல் ஏ கமா பியில் எஃப்ஐ எப்போ நம்ம எஃப்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் எப்போ நம்ம கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏ அண்ட் பியில் இருக்கக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட்டுக்கும் இந்த எஃப் கண்டினியூஸாக இருக்கணும். The function f is said to be continuous in an open interval a comma b if f is continuous at every point of a comma b. a comma b ல இருக்கக்கூடிய each and every பாயிண்ட்லையும் இந்த f கண்டினியூஸாக இருக்கணும். அது நம்ம செக் பண்ணுறதுக்கு நமக்கு தெரியும் இல்லையா, நான் இப்போ தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். f is continuous in the open interval a comma b if and only if for every c belongs to a comma b. அதாவது a comma bன்ற ஓப்பன் இன்டர்வல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகணும். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு சி எஃப் ஆஃப் எக்ஸ். அது மட்டும் இல்லாமல் அந்த எஃப் ஆஃப் சிக்கு அந்த லிமிட் ஈக்குவலாக போகணும். எஃப் ஆஃப் சி ஈக்குவல் டு த லிமிட் வேல்யூ. தென் வி கேன் சே திஸ் எஃப் இஸ் கண்டினியூஸ் ஆன் த ஓப்பன் இன்டர்வல் a comma b. இப்போ இதையே நீங்கள் க்ளோஸ்டு இன்டர்வலுக்கு எப்போ நம்ம கண்டினியூஸ்ன்னு சொல்லலாம், நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள். க்ளோஸ்ட் இன்டர்வல் அப்படின்னாலும் இப்போ பாருங்கள், க்ளோஸ்ட் இன்டர்வல் அப்படின்னா என்ன இருக்கும் நமக்கு, ஏ கமா பி. ஸோ இது நம்ம கண்டினியூஸ்ன்னு சொல்லணும் அப்படின்னாக்கா இதில் உள்ளே இருக்கக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட்டுக்கும் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகணும். அதே நேரத்தில் அந்த பாயிண்ட்டினுடைய வேல்யூவுக்கும் அது ஈக்குவலாக போகணும். இப்போ நம்ம இதில் பாயிண்ட் எடுத்துட்டிங்க அப்படின்னா லெஃப்ட் எண்ட்லேயும் ரைட் எண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா லிமிட்டில் வந்து இந்த லெஃப்ட் எண்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா லெஃப்ட் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகாது, லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகாது. இந்த ரைட் எண்டில் இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரைட் ஹேண்ட் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகாது. ஸோ அதனால் இங்கே கண்டினியூஸ் சொல்லணும் அப்படின்னாக்கா வி ஹாவ் 3 கண்டிஷன். இந்த 3 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற பட்சத்தில் தென் வி கேன் சே திஸ் ஃபங்க்ஷன் எஃப் இஸ் கண்டினியூஸ் ஆன் தி க்ளோஸ்ட் இன்டர்வல். இங்கே பாருங்கள், a function f is said to be continuous in a closed interval a comma b. இதை 3 கண்டிஷனை சொல்லியிருந்தோம். முதல் கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்டர்வலில் இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸாக இருக்கணும். கண்டினியூஸ் இந்த ஓப்பன் இன்டர்வல் a comma b. ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் நம்ம ப்ரீவியஸ் டெஃபினேஷன் நம்ம பார்த்தோம். ஓப்பன் இன்டர்வலில் கண்டினியூஸ்னு சொல்லணும் அப்படின்னா ஓப்பன் இன்டர்வலில் இருக்கக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட்லையும் அந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸாக இருக்கணும். அதாவது அந்த ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகணும். அந்த எஃப் ஆஃப் சிக்கு அந்த லிமிட் வேல்யூ ஈக்குவலாக போகணும். ஃபார் எவ்ரி சி பிலாங்ஸ் டு ஓப்பன் இன்டர்வல் ஏ கமா பி. அண்ட் தென் இங்கே லெஃப்ட் எண்டு பாயிண்ட் இருக்குது பாருங்கள், லெஃப்ட் எண்டு பாயிண்ட் ஏ. இது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகாது. பட் என்ன மட்டும் சொன்னால் போதும்,
ரைட் கண்டினியூவஸ் அட் ஏன்னு சொன்னால் மட்டும் போதும். ரைட் கண்டினியூவஸ் அட் ஏ அப்படின்னா என்னென்னா, இதுக்கு ரைட் ஹேண்ட் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகணும். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். அது மட்டும் இல்லாமல் அந்த ஏனுடைய ஃபங்க்ஷன் வேல்யூவுக்கு அது ஈக்குவலாக போகணும். ரைட் ஹேண்ட் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகணும், அந்த ஃபங்க்ஷன் வேல்யூக்கு ஈக்குவலாக போகணும், எஃப் ஆஃப் ஏ வேல்யூக்கு ஈக்குவலாக போகணும். அதே போல் ரைட் எண்ட் வேல்யூ இருக்குது இல்லையா, ரைட் எண்ட் பாயிண்ட்டு, இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரைட் லிமிட் நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகாது. ஏன்னா இது ரைட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா செட்டை விட்டு வெளியே இருக்கும் இல்லையா, அந்த இன்டர்வல்லேருந்து வெளியே இருக்கும், அதுக்கு நமக்கு லிமிட் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ரைட் எண்ட் பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் எண்ட் லிமிட்டுக்கு ஃபைன் பண்ணால் போதும். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு பி மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸு அண்ட் தென் அந்த எஃப் ஆஃப் பிக்கு அது ஈக்குவலாக போகணும். ஸோ இந்த 3 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னாக்கா then we can say the function f is continuous on the closed interval a comma b. I repeat once again, if we want to say f is continuous on the open interval a comma b, we have to check the open interval a comma b la and the f continuous ah irukano, and left end point la அது ரைட் கண்டினியூஸாக இருந்தால் மட்டும் போதும், ரைட் எண்ட் பாயிண்ட்டில் அது லெஃப்ட் கண்டினியூஸாக இருந்தால் மட்டும் போதும். அப்படி இருந்தது அப்படின்னாக்கா then we can say this function f is continuous on the closed interval a comma b. ஸோ அதே போல் செமி க்ளோஸ்ட் இன்டர்வல் நமக்கு தெரியும், ஒன் சைடு ஓப்பனாக இருக்கும், ஒன் சைடு க்ளோஸ்டாக இருக்கும். இப்போ இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், ஏ கமா பி, இங்கே பி பக்கம் க்ளோஸ்டாக இருக்குது. ஸோ அப்போ இந்த இன்டர்வல் உள்ளார பின்ற எலிமெண்ட் இருக்குது. இப்போ இதுக்கு என்ன கண்டிஷன் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் 2 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணால் போதும். என்ன, ஓப்பன் இன்டர்வல் ஏ கமா பியில் இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸாக இருக்கணும். நமக்கு தெரியும் ஓப்பன் இன்டர்வல் ஏ கமா பியில் கண்டினியூஸாக இருக்கணும் அப்படின்னாக்கா ஓப்பன் இன்டர்வல் ஏ கமா பியில் இருக்கக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி எலிமெண்ட்டில் ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட்டும் அந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸாக இருக்கணும். அதாவது அந்த பாயிண்ட்டுக்கு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகணும், எஃப் ஆஃப் சிக்கு அது ஈக்குவலாக போகணும் ஃபார் எவ்ரி சி பிலாங்ஸ் டு ஓப்பன் இன்டர்வல் ஏ கமா பி. ஓகே, அண்ட் தென் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த கண்டினியூட்டி எங்கே பிரச்சனை வரும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரைட் எண்ட் பாயிண்ட்டில். ஏன்னா இந்த பிக்கு ரைட் ஹேண்ட் சைடில் நம்மளால் லிமிட் ஃபைன் பண்ண முடியாது. அதனால் இந்த ரைட் எண்ட் பாயிண்ட்டில் இருக்கக்கூடிய இந்த பின்ற பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் கண்டினியூஸை மட்டும் செக் பண்ணால் போதும். லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுதான்னு பார்க்கணும். தென் அந்த பியினுடைய எஃப் ஆஃப் பி வேல்யூ ரெண்டுமே ஈக்குவலாக போகுதுன்னா செக் பண்ணணும். அப்படி இருந்ததுனாக்கா தென் we can say this f is continuous on this semi open interval or semi closed interval. சப்போஸ் ரைட் ஹேண்ட் சைடு க்ளோஸ்டாக இருந்தது அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஹவ் டு செக் இன் ஓப்பன் இன்டர்வல் இந்த ஃபங்க்ஷன் க்ளோஸ்டாக இருக்கான்னு பார்க்கணும். க்ளோஸ்டாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு அந்த ஓப்பன் இன்டர்வலில் இருக்கக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட்லையும் அந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸாக இருக்கான்னு செக் பண்ணுவோம். நம்ம லிமிட் எக்ஸிஸ்டன்ஸை பற்றி பார்ப்போம். அண்ட் தென் அந்த எஃப் ஆஃப் சிக்கு அந்த லிமிட் ஈக்குவலாக போகுதான்னு செக் பண்ணுவோம். அண்ட் தென் இங்கே எங்கே ப்ராப்ளம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய இந்த லெஃப்ட் எண்டு பாயிண்ட்டாக இருக்கக்கூடிய இந்த ஏ. அப்போது இங்கே என்ன பண்ணால் மட்டும் போதும்னு பார்த்தீங்கன்னா, ரைட் கண்டினியூஸான்னு மட்டும் செக் பண்ணால் போதும். ரைட் கண்டினியூஸான்னு செக் பண்ணுறதுக்கு யூ ஜஸ்ட் ஃபைண்ட் த ரைட் ஹேண்ட் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு அந்த எஃப் ஆஃப் ஏக்கு அது ஈக்குவலாக போகணும். அப்படி போகிற பட்சத்தில் தென் we can say the function f is continuous on the semi closed interval a comma b. ஸோ அதே போல் கண்டினியூஸ் ஆன் எ செட்டு, ஒரு செட்டில் அந்த ஃபங்க்ஷன் நம்ம கண்டினியூஸ்ன்னு சொல்லணும் அப்படின்னா, நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்த அதே டெஃபினேஷன் தான் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. எஃப் இஸ் செட் டு பி கண்டினியூஸ் ஆன் an arbitrary set S. S is a subset of R. If every for each epsilon greater than 0 and every a belongs to S, there exists a real number delta greater than 0 such that f of x minus f of a is less than epsilon whenever x belongs to S and modulus of x minus a is less than delta. ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். எஸ்ன்ற அந்த செட்டிலிருந்து ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் அந்த ஃபங்க்ஷன் நம்ம கண்டினியூஸ்ன்னு சொல்லணும் அப்படின்னா, அந்த பாயிண்ட்டை நெய்பர்ஹுட்டாக இருக்குது, அந்த பாயிண்ட்டினுடைய நெய்பர்ஹுட்டில் இருக்கக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி எக்ஸுக்கும் ஒரு இமேஜ் எக்ஸிஸ்ட் ஆகும். அந்த இமேஜ் எங்கே இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, எஃப் ஆஃப் ஏனுடைய நெய்பர்ஹுட் உள்ளார இருக்கணும். எஃப் ஆஃப் ஏனுடைய நெய்பர்ஹுட்டை வந்து நம்ம ரேடியஸ் எப்சிலான் ஃபிக்ஸ் பண்ணுறோம். அந்த எப்சிலான் எவ்வளோ ஸ்மால் எப்சிலான் எடுத்துட்டாலும்
அந்த எப்சிலானை பொறுத்து நமக்கு இங்கே ஒரு டெல்டான்னு எக்ஸிஸ்ட் ஆகும். அந்த டெல்டாவை பொறுத்து நம்ம ஒரு நெய்பர்ஹுட் ஃபைன் பண்ணுவோம், ஏவினுடைய நெய்பர்ஹுட் ஃபைன் பண்ணுவோம். அந்த நெய்பர்ஹுட் உள்ள இருக்கக்கூடிய எல்லா எக்ஸினுடைய இமேஜஸும் இந்த எஃப் ஆஃப் எக்ஸை சுற்றி இந்த எஃப் ஆஃப் ஏவை சுற்றி இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அந்த பாயிண்ட்டில் அந்த ஃபங்க்ஷனை கண்டினியூஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம இங்கே என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஈச் ஏ அந்த செட்டு எஸ்ஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அப்படி பண்ணுது அப்படின்னாக்கா அந்த எஃப்ஐ வந்து நம்ம அந்த பர்டிகுலர் செட்டில் கண்டினியூஸ் ஃபங்க்ஷனை நம்ம சொல்லுவோம் நம்ம. ஸோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக தான் நம்ம இங்கே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. எஃப் இஸ் செட் டு பி கண்டினியூஸ் ஆன் எ செட் எஸ் இஃப் இட் இஸ் கண்டினியூஸ் அட் எவ்ரி பாயிண்ட் ஆஃப் எஸ். அப்போ அந்த ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகணும். அந்த பாயிண்ட்டினுடைய எஃப் ஆஃப் ஏ வேல்யூ டிஃபைன்டாக இருக்கணும். அது ரெண்டுமே ஈக்குவலாக போகணும். அப்படி போகிற பட்சத்தில் we can say the function is continuous on a given set. Thank you students.